வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல்ல பார்க்க போகிற ரெசிபி வந்து ரோட் சைடு காளான் கிரேவி. வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து ரோட் சைடில் காளான் கிரேவியில் வந்து மோஸ்ட்லி வந்து காளான் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, கோஸ் தான் அதிகமாக சேர்ப்பாங்க. கோஸ், காலிஃப்ளவர் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வீட்டில் பண்ணறதால நான் வந்து கோஸ் வந்து ஒரு கப்போ, காளான் வந்து ஒரு கப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன், மைதா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் வந்து கோஸ் பொடியாக நறுக்கினது ஒரு கப்பு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு காளான் வந்து ஒரு கப்பு, நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மைதா ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கிரேவி பண்ணும் போதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கலர் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து இந்த ரோட் சைடில் உங்களுக்கு அந்த கலராக இருக்கிறதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணோம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் வந்து உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் பொரிச்சா மசாலா எதுவுமே உடிதாமல் வரும். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு போதும். நம்ம ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பகோடா மாதிரி தான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு, காளானையும் கோஸையும். இப்போ இந்த சைடு வந்து நான் ஆயில் வந்து ஃப்ரை பண்ணதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா பொரிச்சாச்சு. உங்களுக்கு அந்த சலசலப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். கிரேவிக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஆனியன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மிளகாய் தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு பெப்பர் பொடி வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவிக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சோயா சாஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரோட் சைட் ஷாப்பில் வந்து உங்களுக்கு இந்த காளானும் நெக்ஸ்ட்டு கோஸ் இதை வந்து முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருவாங்க. நம்ம கேட்கும் போது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1/2 கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா கொஞ்சம் பாயில் ஆனால் போதும், உங்களுக்கு பச்சை வாசனை போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 to 3 minutes இதை க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு கிரேவி படத்துக்கு நமக்கு இருக்குது. இப்போது நம்ம வச்சுருந்த இந்த பக்கோடாவை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் கையிலே இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாவோட நம்மளுக்கு நல்லா இந்த பக்கோடா நல்லா சேரணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். எடுத்து நான் ஒரு 2 to 3 tablespoon வாட்டரில் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த படத்துக்கு இருக்கணும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்காக நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் தான் நம்ம ஆட் பண்ண அந்த கார்ன்ஃப்ளவர் பச்சை வாசனை போகணும். அதுக்காக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி கிரேவி படத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கொத்தமல்லி. இது கூட வந்து நீங்கள் சோளம் சிப்ஸ் அவங்க கடையில் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஆட் பண்ணால் கூட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ரோட் சைடில் அவங்க வந்து என்ன பவுடர் போடுறாங்க நமக்கு எதுவுமே தெரியாது, ஹெல்த்தி கிடையாது அவ்வளோவா. நீங்கள் வீட்டிலே இதை வந்து நீங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இந்த ரெசிபி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் என்னோட லேட்டஸ்ட்டு வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.